கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் சுத்தணுமா? இது ஒன்று. என்ன மச்சான் சோகமா இருக்கா? அது ஒன்றும் இல்லடா, இந்த ராஜி இருக்கானே அவனும் லவ் பண்ண மாட்டான், என்னையும் லவ் பண்ண விட மாட்டான். அவர் பர்மிஷன் கொடுத்துட்டா சார் உடனே ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவீங்களா? டெஃபினெட்லி. அந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணிடும். அது கொஞ்சம் டவுட் தான்டா. டேய், ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு அவ அம்மாக்கு பயப்படலாம், அப்பாக்கு பயப்படலாம், ஏன் ப்ரொஃபஸருக்கு கூட பயப்படலாம். ஆனா நான் இருக்கேனே, ஃப்ரெண்டுங்களாம் பயந்துட்டு இருக்கேன்டா. அவனுக்கு பயப்படுறியா? அப்படி என்ன ஆச்சு? சொல்லுங்க, யார் வேணும்? இது ராஜோட வீடு தானே? நீங்க? விக்கி. நான் தான் விக்கி, சொல்லுங்க. நாங்கள் திருச்சிலேருந்து வரோம். நான் ராஜோட மாமா, ராஜோட ஃப்ரெண்டு. ஓகே. ராஜ் உங்களை பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கான். உள்ள வாங்க. ராஜை உங்களுக்கு 2 வருஷமாக தான் தெரியும். எனக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும். ராஜு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தான். எப்பவுமே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு தான் இருப்பான். அதில் ஒருத்தர் தான் தர்ஷா. அப்போ தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தா. காவியா. ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஜோடி. பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை மேலேயும் அவன் ஆசைகள் மேலேயும் எந்த பிடிப்பும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத அவங்க அப்பா பார்த்துட்டாரு. ஹே, நேற்று உங்கள் அப்பா பார்த்துட்டார்ல? ஐயோ, உள்ளெல்லாம் நடுங்கிச்சு. எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு என் மாமனார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜ். பசிக்குது. சரி வா, சாப்பிட பேசலாம். ராஜ், இந்த தங்கா ஒரு தங்கமான ஐடியா தரான். தங்கமான ஐடியா நல்லா இருக்கே. எங்க சொல்ல? அவனையும் லவ் பண்ண வைக்க. அட போடா, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டான். சொல்லக்கூடாது, செயல்ல காட்டு. எப்படா? அவரோட போனை மட்டும் ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போனா என்ன நம்புடா. அதான்டா பயமா இருக்கு, என்ன பண்றது? டே விக்கி, மெயின் டோர் திறந்துருக்கு, பார்த்துக்கோ. நான் குளிக்க போகிறேன். டேய், எல்லாம் ஓகேவா? கரெக்டா பண்ணியா? என் மாட்டிட்டு கட்டிட போறோம்டா. டேய் வர என்ன மச்சான், ஹாப்பியா வர? ஒரு பொண்ணு கால் பண்ண மச்சான், அதான். அப்புறம் அது இல்லாம என் போன்ல திடீர்னு டிண்டர் இன்ஸ்டால் இருக்கு. ஒரு பொண்ணு வேற கால் பண்றா. அதான் யாரு பண்ணான்னு யோசிக்கிறேன். மச்சான், உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். உன்னோட சந்தோஷத்துக்கு ஹாப்பினஸும் காரணம் இதோ நான் தான் மச்சான். ஓ, நீதானா? ஆமா மச்சான். இல்ல பாஸ், ஐடியா எந்துதான். ஓ, நீங்களுமா? ஐடியா உண்டா இருக்கலாம், ஆனா உன் குளிக்க போகும்போது போனை எடுத்துட்டு வந்து குத்துது யாரு? யாரு? நானு. நீ எத்து குத்த போன்ல டிண்டர் இன்ஸ்டால் பண்ணது யாரு? டேய், நீ இன்ஸ்டால் பண்ண டிண்டர்ல அவன் பட்டாப்பட்டி டிராயர் போட்ட போட்டோவை அப்லோட் பண்ணது யாரு? யாரு? நானு. ஓஹோ,
ஃபோன் கொடு மச்சான். எடுத்துக்கோ மச்சான். ஏய் நம்ம 2 பேரும் சண்டை போடுக்கோண்ணா வா. மச்சான் ஆல் கிரெடிட்ஸ் கோ டு எங்க 2 பேருக்கும் தான் மச்சான். நீ என்ன கொடுக்கறதுனாலும் எங்க 2 பேருக்குமே கொடு, நாங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓஹோ கொடுத்துடலாமே. ஐயோ உங்களா அம்மா ஐயோ ஐயோ பரதேசி பையன் பேச கேட்டு என்னெல்லாம் பட போறேன்னு தெரியலையே. ஏய் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் சிரிப்பு வருதே. இல்ல அவனுக்காச்சும் ப்ரொஃபைல் போட்ட உடனே ஒரு பொண்ணாச்சு கால் பண்ணிச்சு. 6 மாசமா ப்ரொஃபைல் வச்சிருக்க, ஒரு மெசேஜ் கூட வரலன்னு நினைச்சேன். அதான் ஐடியா குறானே கொலை பண்றதுக்கா பிளான் பண்ற ஒண்ணு. போலாம் மச்சான். இன்னும் நல்லா இருக்கு. நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடும். டேய் போலாமா? போலாம் மச்சான். மச்சான் அந்த பொண்ணை பாரு எப்படி இருக்கா. தெரிஞ்ச பொண்ணா? வா ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துரும். இல்லை நான் வரல. ஏய் வாடா. டேய் பேர் என்ன? யாருக்கு தெரியும்? டேய் ஹாய். நீங்க தான் வாசுவா? ஆமாங்க. கொஞ்சம் குனிங்க. அம்மா அதான் ஹாசினி உன்னோட பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ற? சும்மா சும்மா இதை அப்படி பண்ண அதை எப்படி பண்ணன்னு சொல்றியா? ஒரு பொண்ணு நிம்மதியா இண்டிபெண்டா வாழ விடுங்களா. உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் திணிச்சு அவளை ஒரு பொம்மை ஆக்காதீங்க, புரியுதா? போ. அடிக்கிற பொண்ணா இருக்கும் பார்த்தா அடிக்கிற பொண்ணா இருக்கு. மச்சான் பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நான் சொன்ன பொண்ணு இது இல்ல மச்சான். போயிடலாம். அடி பெண்ணே ஒரு முறை நீ திரும்பி பாரடி, என் வாழ்க்கை மாறுமே. என் நெஞ்சில் பூக்களும் புதிராக மலருதே, காதல் தான் வந்ததே அறியாமலே. அடி கண்ணா பின்னான்னு சாச்சு போற, நான் என்ன மறந்துவும் பின்ன வார. ஒரு பார்வை பார்த்துதான் போனால் என்ன, நான் காற்றில் பரப்பனே மெல்ல மெல்ல. மூச்சு காத்துல என் சுவாசம் ஏறுது, பொண்ணுங்க இருக்குதுங்க தெரியுமா? அடி பெண்ணே ஒரு முறை நீ திரும்பி பாரடி, என் வாழ்க்கை மாறுமே மாறுமே. என் நெஞ்சில் பூக்களும் புதிராக மலருதே, காதல் தான் வந்ததே அறியாமலே. உன் மூச்சு காத்துல என் சுவாசம் ஏறுது, உன் கூட போகத்தான் என் நெஞ்சம் ஏங்குது. ஒரு சத்தம் இல்லாம என் நெஞ்ச தாக்குற, என் காதில் மெல்லமா உன் காதல் சொல்லம்மா. ஒரு சத்தம் இல்லாம என் நெஞ்ச தாக்குற, என் காதில் மெல்லமா உன் காதல் சொல்லம்மா.
டேய் அந்த பொண்ணு இங்க தான் வருமா? டேய் இங்கே தாண்டா வருவா இருடா. ஆமா அவ பின்னாடி இப்படி அலையறதுக்கு பதிலா டைரக்டாவே போய் பேசிடலாமேடா. டேய் முதல்ல அவளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்டா, அதுக்கப்புறம் பேசலாமான்னு முடிவு பண்ணுறேன். சரி இது எப்படி இருக்கு பாரு. மச்சான் உனக்கு இந்த ரைட்டு வகுடுத்து வரணும்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும். இரு நான் வரேன். நீங்க உட்காரு, நாங்க உட்காந்துக்கிறோம். ஓகே. சரி என்ன சாப்பிட்றா? தெரியல, பார்க்கணும். இவளுக்கு மேடம் என்ன பண்றாங்கன்னு பாரு. சும்மா இருடி நீ வேற. என்ன அபி, எவனாச்சும் மாட்டினானா? கிட்டத்தட்ட அவ அதான் பண்ணிட்டு இருக்கா. ஷோ கடவுளே. ஓ மேட்ரிமோனியா? ஓ உனக்கு என்னம்மா ஆல்ரெடி மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ம். ஆமா இந்த மாதிரி சின்ன வயசுலயே இவனுக்கு இவதான் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இந்த காலத்துலயுமா இருக்குது? அது இப்போ இல்லடா, 15 ம். வருஷத்துக்கு முன்னாடி. ஓ ஹே, இருந்தாலும் நம்ம ஃப்ளிப்கார்ட் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பொருளா பார்த்து செலக்ட் பண்ணுவோம்ல. ஒரு விதத்துல இதுவும் அதே மாதிரி தான் இருக்குல்ல. மச்சான் இந்த ஹேர் ஸ்டைல் இரு. சரி. மச்சான் ம் அவங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க? உனக்கு கேட்கல? நீ பேசுறது மாதிரி தானே கேட்குது, அவங்க பேசுறது கேட்கவே இல்லை. நான் அவனை சத்தமா பேச சொல்லுவா. இருடா. சரி ஏதோ முக்கியமா பேசுனா கேட்டு சொல்லு. அவங்க பேசுறது இருக்கட்டும், நீ எப்படா பேச? கத்தாதடா. சரி சரி இரு, அப்படியே கேஷுவலா விட்டு கேட்குறேன். என் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்ன வேணாலும் கேப்பியா? மேட்ரிமோனி இத ப்ரொஃபைல் இருக்கா உனக்கு? மேட்ரிமோனி வெப்சைட்டை என்னைக்காச்சும் ஒரு நாள் திறந்து பார்த்திருப்பியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னு. எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை மெசேஜ், எத்தனை ரிக்வெஸ்ட், எத்தனை சிக்கல், எவ்வளவு கண்ணீர்னு ப்ரொஃபைல் வச்சிருக்கிறவனுக்கு தாண்டி தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தமான்னு முடிவு செஞ்சிட முடியாது. ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி தொலைநோக்க பார்வையோட யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி முடிவு செய்யணும். அதை தான் நான் செஞ்சேன். எவனையாச்சும் லவ் பண்றதை விட்டுட்டு இப்படி சப்பக்கட்டு கட்டுற? ஒரு வாட்டி உன் ப்ரொஃபைல மேட்ரிமோனில போட்டு பாரு, அப்போ புரியும் உனக்கு. இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு ஒத்து போகுமா? ஐ அம் ஆல்ரெடி கமிட்டட். ஓ தான் மேட்ரா? மச்சான் அதுங்க எது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. எப்படா சொல்ற? முதல்வன் சீனை தப்பு ரீல்ஸ் பண்ணிடுதுங்க. இது நான் பீஜம் போறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை உனக்கு எங்க வழி புரியாது. மேட்ரிமோனியில ப்ரொஃபைல் போடுறதும் மார்க்கெட் சந்தையில விலை போறதும் ஒண்ணு. ஆமா, எல்லாமே ஈஸியா அமைஞ்சா உனக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை மீட் பண்றப்போ அந்த பையன் கூட பேசி பழகி அவன் மேல சின்னதா ஒரு க்ரஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் கால்க்கும் மெசேஜ்க்கும் வெயிட் பண்ணி அவனை மிஸ் பண்ணி அவனை பார்க்கறதுக்காகவே யாருக்கும் தெரியாம நைட்டு செவரேகிரி குதிச்சு போய் ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட சண்டை போட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு பயந்து அதுக்காகவே அவன்கிட்ட போய் சாரி கேட்டு சமாதானமாகி அப்புறம் அவனுக்காக நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போற மூவி டேட், 2 பேரும் பிரிஞ்சு போற நிலைமையில அவனை நினைச்சு ஹார்ட் படப்படன்னு அடிச்சுட்டு இந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு நடக்கல, இனிமேலும் நடக்காது. உனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா?
லவ்லாம் என் லைஃப்ல இம்பாசிபிள். சின்ன வயசுல கிஷோரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே அப்பா ஸ்ட்ரிக்ட், அம்மாவும் அப்பாவுக்கு தான் சப்போர்ட்டு. கிஷோரும் ரொம்ப நல்ல பையன் அண்ட் 2 ஃபேமிலிஸும் ரொம்ப க்ளோஸ். இன்ஃபேக்ட் கிஷோரோட அம்மாக்கு நான் ரொம்ப செல்லம். ஓ லைஃப்னு சொல்லிட்டு நீ பேசினது ஃபுல்லாவே உன் அம்மாவை பத்தி, உன் அப்பாவை பத்தி, கிஷோரோட ஃபேமிலியை பத்தி, அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுறியே தவிர கயல், உன் லைஃப்ல உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. இவங்க தான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஹே, என்னாச்சு? டக்குன்னு திரும்பி பார்க்காத. அந்த டேபிள் இருக்கிறவன் ரொம்ப நேரமா இங்கே என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மச்சான் சொல்றா. அவன் பாக்குறது அந்த பொண்ணு பாத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? கேன்சல், எஸ்கேப், டேஞ்சர் ஜோன், கோ டு சேஃப் ஜோன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. வரப்போற பொண்ணுங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்க போனை காட்டுங்க. சாரி. அதான் சாரி சொல்லிட்டாங்க, விடேண்டி. செக் பண்ணு. ஏய், பாக்குற மாதிரி இருக்குன்னு தானடி சொன்னேன். என்னடி இப்ப வந்து சொல்ற? அததான் நான் சொல்ல வந்தேன். நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்ட. ஆக்சுவலி எனக்கு அடிக்கடி கோவம் வரும். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஃபோனு. ஓ, ஐபோன். நைஸ் ஃபோன். போதும். ஆக்சுவலி எனக்கு சொசைட்டியில் இப்படி ஏதாச்சும் நடந்தா கொஞ்சம் கோபம் வரும். தட்டி கேட்டுடுவேன். பப்ளிக்கில் வேற உங்களை ரொம்ப சத்தம் போட்டுட்டேன். அதான் எப்படி சாரி கேட்குறதுன்னு தெரியல. சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். சொசைட்டி மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீங்களே இறங்கி சுத்தம் பண்ணலாம் இல்லையா? புரியல. நான் ஒரு என்ஜிஓ மெம்பர். நாளைக்கு பீச்சில் க்ளீனிங் ஆக்டிவிட்டி இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்களும் வாங்கலாம். அது இல்லை கம்பல்சரியெல்லாம் இல்லை. என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்புறமா கால் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அண்ட் லொக்கேஷன் சொல்கிறேன். ஃப்ரீனா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி கொடுங்க. ஃபோன் 9952268078. அப்படியே ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருங்க. ஓகே. ராஜ். எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இந்த ஹேண்ட்ஷேக்கில் தான். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது எங்கள் ஜேர்னி முடிய போகிறதும் ஒரு ஹேண்ட்ஷேக்லன்னு. இன்னும் நம்ம ஆளை காணோம். ஒருவேளை அடி வாங்கியிருப்பானோ? அவனையும் அந்த அடி அடிச்சா இவன் என்ன பண்ணிருப்பா தெரியலையே. மிஸ்ஸா வரான். என்ன மச்சான்? கொடுத்தாளா? கொடுத்தா. ஃபோன் நம்பரை கொடுத்தா. நாளைக்கு பீச்சுக்கு போகிறோம் மச்சான். சூப்பர் மச்சான். லவ் பண்ணவா? இல்லை மச்சான், பீச்சை க்ளீன் பண்ண போகலாமா? வா. பீச்சு க்ளீன். ஹே, ராஜ் கால் பண்றான். பேசு.
உடனே அட்டன் பண்ணா அவன் கால்க்காக தான் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். பின்ன நமக்கேத்த நம்ம தானே மெயின்டைன் பண்ணணும். ஐயோ கட் ஆயிடுச்சு. ஷோ உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நாளைக்கு எந்த பீச்சில் எந்த என்ஜிஓ க்ளீன் பண்ணுவான்னு தெரியலையே. விக்கி ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லு மச்சான். என்ன? டே நான் அந்த பொண்ணுக்கிட்ட பீச் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ. அது சொல்றதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். நான் தான் அப்பவே சொன்னல வாடா எஸ்ஐலான்ட்டு. தேவையில்லாம பீச்சை க்ளீன் பண்றோம்ட்டு க்ளீன் போல்ட் ஆயிட்டு வந்திருக்க. இப்போ வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? டே ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த தங்கா ஒரு தங்கமான ஐடியா தரேன். தங்கமான ஐடியா நல்லா இருக்கு. சூப்பர்ல. மச்சான் சொல்றது கேட்கலாம். என்னாச்சு பாஸ்? என்ன ஆச்சுனா சொல்லி முடிச்சு பாஸ். ஒன்னும் தெரியலையே. அது டைரக்டர் கொஞ்சம் எமோஷனாக சொல்ல சொன்னார். ஓ இப்போ தெரியும் பாருங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்புறமா கால் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அண்ட் லொக்கேஷன் சொல்கிறேன். ஃப்ரீனா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி கொடுங்க. இதுதான் பஸ் நடந்துச்சு. இவ்வளவுதானா? அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கவுன்சிலர் பர்மிஷன் கொடுக்கல, அதனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. டேய் பொய் சொன்னது அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இப்போ பிளான் கேன்சல்னா அந்த பொண்ணு எப்படி வரும்? இதுக்கு தான் நான் சொன்னேன் இவங்கிட்ட ஐடியா கேட்காத. நீ கேட்குறியா? நீ கேட்குறியா? நீ 1+2 பாஸ். சூப்பர் பாஸ். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதுக்கு மேல உன்னை அந்த ஆண்டவன் காப்பாத்துறீங்களா? ரெஸ்ட் ப்ளீஸ். கால் பண்ணா. பேசுங்க. ஹலோ கயல், சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல அப்படி இல்ல. போனை சார்ஜ்ல வச்சிருந்தேன், அதான் பார்க்கல. ஓகே. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock ஈசியா பீச்சில் மீட் பண்ண போகிறோம். நீங்கள் அவைலபிளா? நாளைக்கு ஈவினிங்கா? ஆமாங்க. நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ தாங்க, வந்துடுறேன். ஓகே சூப்பர். வரும்போதே அவ ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டு வர ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நாளைக்கு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா கூப்பிட்டு வரீங்களா? நீ வரியா? நான் வருதேன். ஆக்சுவலி எங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தாங்க பண்ணுவேன். ஓ சாரி. அதனால நான் மட்டுமே வரேன். போச்சு. ஓகேங்க. ஓகேங்க. பாய். பாஸ் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு பாஸ். ஃபர்ஸ்ட் பீச்சை க்ளீன் பண்றோம்னு சொன்னீங்க, நான் கொடுத்த பிளான் படி க்ளீன் பண்ணலன்னு சொன்னீங்க. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு போனை போட்டு க்ளீன் பண்றோம்ன்றீங்க. க்ளீன் பண்றோமா இல்லையா? இல்ல எனக்கு புரியுது. சரி போனை கொடுங்க. இந்தாங்க. என்னாச்சு தெரியலையே. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் நான் சொல்றேன் வாடா. அவளை கூப்பிட்டு ஃப்ளைட்டில் போகிறேன்னா, பைக்கில் போகிறேன்னா அப்புறம் போயிட்டே இருக்குமா? அவ்வளோதான் மச்சான். சூப்பர் மச்சான். ஹே அவன் தான் திருப்பி கால் பண்றான். பாஸ் எங்க? பாஸ் யாருக்கு? வீட்டுக்கு கால் பண்ணுறீங்களா? இல்ல, நாளைக்கு நம்ம பீச்சை க்ளீன் பண்ணல, நீங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல மாத்தி சொல்லிட்டீங்க, அதனால அந்த பொண்ணுகிட்ட பிளான் கேன்சல்னு சொல்ல போறேன். ஐயோ பாஸ் கட் ஆயிடுச்சு. என்னடா அவருக்கு நல்லதானே பண்றேன் நானு. டேய் ஒரு நோட்ல உசுரே போச்சுடா. யாரா அவரு? யப்பா உள்ள கூட்டு போடா. நான் தான் அப்பவே சொன்னல, போக போக புரியும் அப்படின்ட்டு. மிஸ்டு காலா? இரு.
ஐயோ கால் பண்ணுறடா பேசு 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 ஏதாவது சொல்லி சமாளி. டேய் எல்லாம் ஒன்னாலதான். ஏன்டா ஸ்டாப் பண்ணி நிக்கிற? தெரியும். ஹலோ. கால் பண்ணிருந்தீங்களா? இல்லை, நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளவுஸு கார்பேஜ் பேக்கெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். உங்கள் சைடில் இருந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வர வேண்டாம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ ஓகேங்க, சரி. ஓகே பாய். ஓகே. பாபா என்னடா அவரு இவன் என்ன பண்ண போறான்? பாஸ் டேய் பாஸ், என்னடா நாளைக்கு தான் கிளீனிங்கே இல்லையே, அப்புறம் எதுக்கு க்ளவுஸே? சாரி பாஸ், விட்டுருங்க பாஸ். பாஸ் 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 ஹாய்ங்க. சாரிங்க, வந்த கொஞ்சம் வாலண்டியர்ஸும் இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஓ, இப்போ என்னங்க பண்றது? ஒரு வாக். கடிக்கும் பறவையே உயிரே என் இமைகளில் நீதான் தூரும் மழையிலே சிறகடிக்கும் பறவையே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை மீட் பண்றப்போ அந்த பையன் கூட பேசி பழகி அவன் மேல சின்னதா ஒரு க்ரஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் கால்க்கும் மெசேஜ்க்கும் வெயிட் பண்ணி முடிவில்லா குழப்பத்தில் கனவே அழகே வரியில்லா கவியே கடலே அலையே அனல் மறந்திடும் நிலவே இரவில் நிலவே நிலவரந்திடும். அவனை பார்க்கறதுக்காகவே யாருக்கும் தெரியாம நைட்டு செவரேகிரி குதிச்சு போய் இப்ப வா, ஹே இப்பதானே நான் ட்ராப் பண்ண, சரி இரு வர வெயிட் பண்ண. ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ண. ஐயோ ஊட்டி இருக்கே, என்ன பண்றது? கனவே அழகே வரியில்லா கவியே கடலே அலையே அனல் மறந்திடும் நிலவே இரவில்
போட்டி தானே இருந்துச்சு. ஓகே கயல், கூல். ஓகே. அபி, அது இன்னைக்குன்னு பார்த்து பால் சீக்கிரம் வந்துருச்சா, போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. என் செல்லத்துக்கு இன்னைக்கு நானே சுட சுட காஃபி போடுறேன். ஓகே? பால்காரன் பால் மட்டும்தான் போட்டானா இது ஐஸ்கிரீம் கவரையும் சேர்த்து போட்டானா? இத பாரு, நீ பண்றது ஒண்ணு சரி, இதை சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ யார் கூட க்ளோஸா பழகுனதே கிடையாது. இப்ப மட்டும் புதுசா இந்த ராஜ் கூட அப்படிலாம் இல்ல, நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம். இங்க பாரு, இப்படி நீ பண்றதுனால நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க சொல்லிட்டேன். நீ ரொம்ப சூடா இருக்க, உனக்காகவே கோல்ட் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே? 2 மினிட்ஸ். ஓகே? இல்ல அபி, இன்னும் 1/2 hour ஆகும். ஓகே. ஹே வா ஏறு போலாம். விக்கிக்கு நான் இந்த நேரத்துக்கு நடந்து போயிருந்தா தியேட்டருக்கே போயிருப்பேன். நான் உனக்காக தான் இவ்வளவு வேகமா வந்தேன். எனக்காகன்னு சொல்லாத. உனக்காக இல்லாம வேற யாருக்காக? நீ இவ்ளோ லேட்டா வரேன்னு சொல்லியிருந்தா நான் ஆட்டோலயே போயிருப்பேன். என்னை விட்டு போறியா? சண்டை போட்டா விட்டு போறாங்கன்னு அர்த்தமா? எல்லாரும் அப்படிதான். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னு சத்தமா சொல்லு. எல்லாரும் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? நான் ஏன் சென்னையில இருக்கேன், எதுக்கு காலேஜ் படிக்கிறேன், என்ன தெரியும்? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. திரும்ப என்கிட்டயே கேள்வி கேளு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? கேளு, சொல்றேன். எனக்கு ஒன்னும் தெரிய வேணாம். நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்ததே நீ லேட்டா வந்ததுனால தான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். விக்கிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆச்சு. போதுமா? ஹே சாரி, நான் தெரியாம தான் அவ்வளோ வார்த்தை விட்டியா? நீ வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் லைஃபை பத்தி உங்ககிட்ட எல்லாமே சொல்லுமா? அதுக்கு முதல்ல நீ யாரு? அவளே வானத்து விண்மீனாலே பிடித்து தினம் பறக்கிறேன் நானே. சிலையும் நிலையாய் உணர்ந்தது முந்தன் விழி. இதுதான் என் காதல் மொழி. உன் அருகினில் தினமும் கரைந்திடுவே. கயல், டைம் ஆயிடுச்சு, எந்திரிக்குதியா? ஏய், மணி 9 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட சண்டை போட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு பயந்து அதுக்காகவே அவன் கிட்ட போய் சாரி கேட்டு சமாதானமாகி சாரிடா நான் அப்படி உன்னை பேசினதுக்கு. சாரி. அப்போ சண்டை போட்டனால இன்னைக்கு போட்ட பிளான் கேன்சல் இல்லையா? ஹே லூசா? ஆமாண்டா. டாவா? ஆமாண்டா, இனிமே இப்படிதான். ஓகேவாடா? சரிடி. சண்டை போட்டதுக்குலாம் பிரியணும்னா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் டெய்லி 3 தடவை டிவோர்ஸ் நடக்கணும். அப்போ பிடிச்சவங்கள விட்டு போக கூடாதுல்ல? கனவே அழகே வரியில்லா கவியே, கடலே அலையே மணல் மறந்திடும் நிலவே, இரவின் நிலவே நிலவளைந்திடும் ஒளியே, இதழின் நிழலே இரவெங்கும் நீயே, எல்லா கவியே இரவியே
அப்புறம் அவனுக்காக நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போற மூவி டேட். ஏய் ஆள் வந்திருக்காண்டி. ஏய் அவன் யாரெல்லாம் இல்லை. ஹே கிஷோர், வாடா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்லயா. நீ? நல்லா இருக்க. வா வந்து உட்காரு. ஹாய் சிஸ்டர். லயா உங்களை பத்தி சொல்லியிருக்கா. நல்லா இருக்கேன் கிஷோர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹே சூப்பரா ரெடி ஆயிட்டலயா. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அத்தை மாமா அவங்களும் நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலே நம்மளோட என்கேஜ்மெண்ட் பத்தி தான் பேச்சு. சரி போலாமா? எங்க? நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் பார்த்து டிசைட் பண்ண சொல்லிருக்காங்கல்ல. அது போன வாரமே முடிவு பண்ணோம்ல இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம்னு. அது ஆமா, அவ அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தா. ஒரு 2 minutes இதோ ரெடி ஆயிட்டு வந்துருவா. பூ 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 பூ. இப்போதான் ஞாபகம் வருது. போன வாரம் கூட கிஷோர் ஃபோன் பண்ணி சொன்னான். எப்படி மறந்த? வழக்கமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் மறக்க மாட்டேன். ஆனா இது எப்படி மறந்தேன்னு தெரியல. நான் சொல்லட்டுமா நீ எப்படி மறந்தேன்னு? ராஜ், இந்த 3 மாசமா நீயாவே இல்ல. கரெக்டா தான் அபி சொல்ற. நீ ராஜ் கிட்ட கண்டிப்பா கிஷோரை பத்தி பேசியே தான் ஆகணும். கரெக்ட், சொல்லியே ஆகணும். சோ தட் ராஜ் தப்பா நினைச்சுக்க மாட்டான். போலாமா? நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அபி இங்கே தனியாக இருப்பாளே, அவகிட்ட இதை சொன்னால் எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல. ஃபோனில் வேண்டாம், நைட்டு வீட்டுக்கு போகும்போது நேரில் சொல்லிக்கலாம். இது ராஜ்கிட்டையும் சொல்லணும். ராஜ்கிட்ட கிஷோரை பற்றி சொல்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல.
ஹாய், என் பேர் ராஜன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 3 மாதம் முன்னாடி வரைக்கும் எனக்கு லவ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்ஃபேக்ட் லவ்னாவே கொஞ்சம் அலர்ஜி. ஆனால் கையில் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நானும் கையிலும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அந்த கேஃபேல தான். ஆனால் கையில் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அது கையிலுக்கு தெரியாது. எனக்கு கையில் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு கையிலுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ராஜ், I'm committed. பேரு கிஷோர். எனக்கு 8 வயசு இருக்கிறப்போ எங்கள் 2 பேர் வீட்லேயும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹே, சூப்பர் டி. நான் கூட பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, போகிற இடத்துலலாம் சண்டை போடுற உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பானே. பரவாயில்லடி, சூப்பர். உனக்கு ஓகே இல்லை? எனக்கு ஓகே தான். எனிவேஸ், கங்க்ராட்ஸ். ஒரு 15 வருஷம் லேட்டாக சொல்லிட்டேன். நீதானே உறவா எந்தன் உள்ளம், நீதானே நாம் ஒன்றாய் சேர்ந்து காற்று கரைவோமா. சரி, நாளைக்கு காலைல 8 மணிக்கு வந்துடு. நீ போய் சீக்கிரம் தூங்கு. சரி, நீ போய் சீக்கிரம் தூங்கு. நீ வரும் பாதையில் நான் ஏங்கி தவிக்கிறேன். உன்னை தேடி நான் என்னை இழக்கிறேன். காலம் கடந்தாலும் காயமாறுமா? தொலைத்த இதயத்தை மீண்டும் அடையவா? எல்லாருக்கும் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்த அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? சொல்லாத நேசம் பாசம் கேட்காமல் நீ அறிவாயா? கண்ணாடி பிம்பம் என் நெஞ்சம் பார்த்தாலே புரியலையா? காதல் சொல்ல என் கண்கள் தான், அதை நீ படித்தாயா? பூக்கள் பூக்கும் என் மனதில் தான், அதை நீ பறித்தாயா? உயிரே உன்னை தேடி வருவேன். உயிராயுனை எனக்குள் கலப்பேன். உயிரே என்னுறவே, நீ வரும் பாதையில் நான் ஏங்கி தவிக்கிறேன். உன்னை தேடி நான் என்னை இழக்கிறேன். காலம் கடந்தாலும் காயமாறுமா? தொலைத்த இதயத்தை மீண்டும் அடையவா? நைட்டு ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாத, படுத்து தூங்கு. நாளைக்கு டிராவல் வேற இருக்குது. நான் ஆஃபீஸ்க்கு ஆஃப் டே லீவ் சொல்லிட்டேன். நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் எப்படியும் சீக்கிரம் வந்துடுவேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்க அம்மா உனக்கு கால் பண்ணாங்கதாமே, நீ ஃபோனே எடுக்குதியா? காலையில கால் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா என்கிட்ட நிறைய பேசினாங்க.
சின்ன வயசுலயே உன் கல்யாணத்தை முடிவு பண்ணதுனால வெளியூருக்கு எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்கதாமே. ஆனா உங்க அப்பா என் பொண்ணு டபுள் டிகிரி முடிச்சாதான் கல்யாணம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராமே. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே கயல். உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல நடக்க போற முதல் ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாய்ஸ்லயே அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம படுத்துட்டு இருக்க? சரி தூங்கு. குட் நைட். கயல், நடுராத்திரி எங்க தான் போனா இவ? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ராஜ் அட்டென்ட் பண்ண மாட்டான். ஏய், நடுராத்திரி இதை உட்காந்து இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வந்து தூங்கு வா. ஏய், என்னடி ஆச்சு? கயல், எதுக்குடி அழுதுட்டு இருக்க? ஏய், என்னாச்சு? டேய், எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டற? டேய் ராஜ். மாமா. தர்ஷா, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? அதை விடு. கயல் என்ன சொன்னா? கயல், எதுக்கடி அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? ராஜுக்கு என்ன? அவகிட்டதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல. வேற ஏதாவது பிரச்சனை பண்ணானா? என்ன? என்னடி பண்ணி வச்சிருக்க? ராஜ் மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே. என் மனசுல என்ன இருக்குதுன்னு முக்கியம் இல்ல. அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்றது? டேய், நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? இல்ல மாமா, அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்து கமிட்டட்னு சொல்றா. என்னடா திடீர்னு விட்டுட்டு போறா சொல்ற? நான் அவளை மத்த பொண்ணுமா இல்லன்னு நினைச்சேன். ச்சே. டேய், எந்த பொண்ணும் நீ சொல்ற மாதிரி இல்லடா. எல்லாரும் நல்லவங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான். சந்தர்ப்ப சூழ்நிலையை விடு. கையிலுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஆனா இவ்வளோ நாள் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. நேத்து எங்க அம்மா ஃபோன் பண்ணி எக்ஸாம் முடிச்சதும் வீட்டுக்கு வான்னு சொன்னப்ப கூட ஒன்னும் தோணல. ராஜ் கிட்ட நான் கமிட்டட் சொன்னப்ப கூட பெருசா ஃபீல் ஆகல. ஆனா இன்னைக்கு நைட் அவன் என்ன ட்ராப் பண்ணிட்டு போனப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
படபடன்னு ஆயிடுச்சு. தூக்கம் வரல. தூக்கத்தை விட கண்ணு கூட மூட முடியல. பாத்தியா, நீ ஆசைப்பட்டது எதுதான் உனக்கு கிடைச்சிருச்சு. 2 பேரும் பிரிஞ்சு போற நிலைமையில அவனை நினைச்சு ஹார்ட் படபடன்னு அடிச்சுட்டு, இந்த மாதிரி எந்த விஷயமே எனக்கு நடக்கல, இனிமேலும் நடக்காது. நாளைக்கு நீ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிட்டினா காலேஜே முடிச்சிருவ. உனக்காக வீட்டுல என்கேஜ்மெண்ட்டுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கிஷோருக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ராஜ்க்கு நீ கமிட்டட்னு தெரிஞ்சும் அவர் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. கயல், உன் லைஃப்ல எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இந்த ஒரு ராத்திரியை தவிர. ராஜ் ராஜ் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லல. அவன் கையில கூட ஏதோ பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தான். பாக்ஸ்னா தெரியல, சின்னதா பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ப்ரப்போஸ் பண்றதுக்கா? இருக்கலாம். நான் கமிட்டன்னு மட்டும் சொல்லலனா அவன் ஒருவேளை கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். அதுக்கு தானே ரிங் வாங்கினேன். டேய், இப்போ ஒன்றும் கெட்டு போல. அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன் லவ் அவகிட்ட சொல்லிடுறா. இல்ல மாமா, வேற ஒருத்தங்க முடிவு பண்ண பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றது தப்பு. ஃபர்ஸ்ட் காவியா, இப்போ கயல், எல்லாம் என் விதின்னு நினைச்சுக்கிறேன். டேய், விதிலாம் சொல்லாதடா. லவ்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும்டா. ஆமா, முதல்ல காவியா உன்னை விட்டு போயிட்டா. ஏன்னா அவ லவ்வுக்காக அவ ஸ்ட்ராங்கா நிக்கல. இது உன்னோட சான்ஸ். உன் லவ்வுக்காக நீ ஸ்ட்ராங்கா நிக்க போறியா இல்லையா? டேய், ரொம்ப யோசிக்காத. உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு, அவ்வளவுதான். ராஜ், இது நீ கயலுக்காக வாங்கின ரிங். நாளைக்கு நீ அவகிட்ட கொடுக்கலனா வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இது நீ வீட்டில் வச்சுட்டு இருந்தா அவளோட ஞாபகம் தான் வரும். இந்த ரிங்கை நீ அவகிட்ட கொடுத்து நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. உனக்கு ராஜை எவ்வளோ பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியுது. ராஜோட மனசுலையும் என்ன இருக்குன்றதும் எனக்கு தெரியுது. என்ன கேட்டினா இதான் உன் லைஃப். சரி, இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு. நாளைக்கு தான் 2 பேரும் கடைசியா மீட் பண்ணிக்க போறீங்க. நீ கமிட்டட்னு ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். இதுதான் அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவன் ஏதாவது சொல்றானான்னு பாரு. அப்படி அவன் எதுவும் சொல்லலனா நீ ஊருக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் நீ கடைசி வரைக்கும் அவனை பார்க்க போறதே இல்லை. என் ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்கும்ன்றதுனாலதான் ஒவ்வொரு பொண்ணுகிட்ட பேசும்போதும் பார்த்து பார்த்து பேசினேன். பேசுற ஒவ்வொரு பையன்கிட்டயும் பார்த்து பார்த்து பேசுறேன். ஆனால் இப்போ கடைசியில் கடைசியில நானும் ஹர்ட் ஆகுறேன். ஒரு விதத்துல கிஷோரையும் ஹர்ட் பண்றேன். நான் தான் ஹார்ட் ஆகுறேன்.
ஏதாச்சும் சொல்லணுமா? ஆல் த பெஸ்ட் எக்ஸாம்க்கும் லைஃப்க்கும். உயிரே உன்னை தேடி வருவேனே, உயிராயுனை எனக்குள் கலப்பேனே. உயிரே எந்தன் உலகம் நீதானே, உறவா எந்தன் உள்ளம் நீதானே. நாம் ஒன்றாய் சேர்ந்து காற்று கரைவோமா? கயல், கயல், ஹலோ, சொல்லு கிஷோர். பேக்கிங்லாம் முடிஞ்சுது. நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீ எப்போ வர? சரி, நான் 4 o'clock ரெடி ஆகிடுறேன். சரி, ஓகே, பாய். சொல்லுடா. ஒன்றும் இல்லை, இந்த ரிங் உண்டா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. எக்ஸாம் டைம் ஆச்சு. பாய். ராஜ், எக்ஸாமை பங்க் பண்ணிட்டேன். ஏன் ஒழுங்கா படிக்கல. ஒழுங்காக படிக்கலையா? ஏன் படிக்கல? நான் கிளாஸ் டாப்பர். இவ்வளோ வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. டைம் டேபிள் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும், இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி ஒழுங்கா படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல? நீ தான் காரணம். நானா? ஆமா, உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான். இந்நேரம் எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு போயிருந்தா நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க.
இப்போ அரியர்ஸ்க்கு அப்பா 6 மாசம் வெயிட் பண்ணுவாரு. எதுக்கு? ஒழுங்கா எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண. எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் தெளிவாக படிச்சுட்டு எழுதணும்னு சொல்கிறல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா இன்னும் 6 மாசம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் இரு நீ எக்ஸாம் பற்றி தானே சொல்கிற? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, கையில ஒரு பாக்ஸ் வச்சிருந்தியே, அது எங்க? பாக்ஸ் ஒரு நிமிஷம் வா. எங்கடா? மேலே இருந்தா கீழே தூக்கி போட்டேன். மாடியில இருந்து தூக்கி போட்டா இங்க தானே விழுந்திருக்கும். ஒருவேளை கீழே இருக்குமோ? வந்து விழுந்துச்சோ. ஏய் ராஜ், அங்க பாரு, அங்க இருக்கு பாரு. ஓகே. போலாமா? சரி போலாம். எங்க போறோம்? அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம்ல, அங்கே போகலாம். ஓ ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது அந்த கஃபேல இல்லை, அதுக்கு முன்னாடியே. அடப்பாவி, அப்படியா? இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். சரி வா, சாப்பிட்டுட்டே பேசலாம்.